இன்னைக்கு சில பேர் வேட்டி சட்டை போட்டுட்டு சிம்பிளா வந்தா இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு மரியாதை இல்லை. அவங்க பெருசா படிக்கல, அவங்க நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசல, பெரிய பந்தாவான ஒரு கார்ல வரல, கோட்டு சுட்டு போடல. ஆனா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே இதற்கு முற்றிலும் விதிவிலக்காக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். கோட்டு சூட்டு போடல, பந்தாவான கார்ல வரல, நுனி நாக்கு ஆங்கிலம் பேசல. இன்னைக்கு இந்த நாமக்கல் மாவட்டம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு தனி மனிதனுடைய வருமானம் அடிப்படையில 4வது இடத்துல நாமக்கல் மாவட்டம் இருக்கு. முதலிடம் சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர். இந்த 3 மாவட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. அது விட்டுலாம் விடுங்க, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை பல்வேறு தரமான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. செங்கல்பட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் செங்கல்பட்டுல இருக்கு. சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். ஆனா 4வதாக இந்த பட்டியலில் ஒரு நகரம் இருக்கு, நாமக்கல். அதனுடைய தனிநபர் வருமானம் நாமக்கல் பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் நாமக்கலுடைய வருமானம் 4,44,000 ரூபாய். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துக்கிறாங்க. இந்தியாவுடைய தனிநபர் வருமானமே 2,19,000. மொத்த இந்திய நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 2,19,000. நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானம் 4,44,000. என்னுடைய கோரிக்கை எல்லா அரசுகளுக்கும் கூட, மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்புக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றோம். 18 வயசிலிருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 43% பேருக்கு வேலை இல்லை. 18 வயசிலிருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய 43% குழந்தைகளுக்கு இன்னைக்கு வேலை இல்லை. இன்னைக்கு ஒரு நாடு மிகப்பெரிய நாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிறோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். ஆனா திருச்செங்கோட்டில் ரெடிமேடா வேலை வாய்ப்பு இருக்கு. ரெடிமேடா இன்டர்நேஷனல் கம்பெனி வர்றாங்க. ஒரு தலைமுறை அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாம இவ்வளவு பெரிய உயரத்தை கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை பொருளாதார மண்டலமாக, இன்னைக்கு எப்படி தஞ்சையை நாம் வேளாண் மண்டலமாக சொல்லி இருக்கின்றோமோ, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பொருளாதார மண்டலமாக நாம் இதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக செங்கல்பட்டுல நம்ம கொடுக்கிறோம். எதுக்கு கொடுக்கிறோங்க? ஃபாரின் கம்பெனிக்கெல்லாம் நம்ம கொடுக்கிறோம். அவங்களுக்கு கரண்ட் 2 ரூபா 3 ரூபாய் யூனிட் கொடுக்கிறோம். கியாக்கார வர்றான் அவனுக்கு கொடுக்கிறோம். குண்டாய்க்கார வர்றான் அவனுக்கு 10 வருஷம் கொடுக்கிறோம். லேண்ட் ஃப்ரீயா கொடுக்கிறோம், தண்ணி ஃப்ரீயா கொடுக்கிறோம். ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உழைப்பாளிகளுக்கு அது கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் கருதுகின்றேன். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்கிறோம். ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு இதையெல்லாம் சிறப்பு பொருளாதார மண்டலமாக, எனக்கு தெரியும் நம்முடைய அமைச்சர் அருமை சகோதரர் அண்ணன் அருண்ராஜ் அவங்களும் வர இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறாங்க. அதனால இந்த அசோசியேஷனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருக்கிறீங்க, அதை நான் படிக்கிறேங்க. அதற்கான முயற்சி நானும் ஒரு தனி மனிதனாக எடுக்கிறேன். எல்லா இடத்தையும் நம்ம எடுப்போம். அதை விட முக்கியம், திருச்செங்கோட்டை தமிழகத்துல ஒரு மாடல் பொருளாதார மண்டலமாக இந்த பகுதியை டிக்ளேர் பண்ணணும். ரா மெட்டீரியலுக்கு உங்களுக்கு ஒரு ரிபேட் கொடுக்கணும். திருச்செங்கோட்டனுடைய வளர்ச்சி என்பது அடுத்த கட்டம் இளைஞர்களுக்கான வளர்ச்சி மட்டுமல்ல, அது வேலை வாய்ப்பு என்று கூட நான் கருதுகின்றேன். அது நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ரிங் உரிமையாளர்கள் சங்கம் இவர்கள் அதை நடத்தி காட்ட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய தொழிலாளிகள், இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து இருப்பது, இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த தொழிலாளியும் கூட ஒரு பிரச்சனை வந்தா தமிழ்நாட்டு அரசுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு போன் பண்ணா தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய பிரச்சனையாக தீர்த்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க பீகாரில் இருக்கட்டும், ஜார்க்கண்ட் இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தொழிலாளர்கள் தமிழ்நாடு அரசுடைய ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிடணும். கூப்பிட்டாங்கன்னா எங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தேவை பொருளாதாரம், வளர்ச்சி. அது இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அடுத்த கட்டம் போகாது. ஆனால் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு பயணம் செய்ய வேண்டும் என்றால் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய தமிழ் தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்போது ஒரு சிங்கிள் டோல் ஃப்ரீ என்று அவங்க கூப்பிடணும். தமிழகத்தில் ஒரு புதிய ஆட்சியும் கூட வந்திருக்கு. நாமும் இன்னைக்கு வி தி லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு அடிப்படையில் இருந்து தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். 70 ஆண்டுகளாக கோலோச்சி அரசியல் கண் முன்னால் மாற ஆரம்பித்திருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. இந்த இளைஞர்களை பொறுத்தவரை வேகம் என்று சொல்லுகிறார். யாராவது லஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. உழைத்த உழைப்புக்கான ஊதியத்தை காசை இன்னொருத்தவங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அது தமிழகத்தில் நம்முடைய சமகாலத்தில் அது மாற ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த 20 ஆண்டுகளில் முற்றிலுமாக ஒரு லஞ்சம் இல்லாத தமிழ்நாடாக நாம் அதை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்ப மட்டும்தான் நாம் அடுத்து போவோம். அதற்கு வி தி லீடர்ஸ் நிச்சயமாக தமிழக மக்களோடு உங்களோடு எப்பவும் இருக்கும் என்கின்ற உறுதிமொழியும் இந்த நேரத்தில் அதனுடைய தலைமை செயலராக உங்களுக்கு நேரத்தில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். அருமை சொந்தங்கள், அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், திருச்செங்கோட்டிலே நீங்க பாக்குறீங்க, ஒரு ஆண்டும் வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம சொல்றோம் 33% காடுகள் இருக்கணும். தமிழகத்தில் 20% தான் இருக்கு. ஏரி குளத்துல தண்ணீர் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது.
1,07,000 ஏரிகளுக்கு தமிழகத்துல 53,000 ஏரியில் மட்டும்தான் தண்ணி இருக்கு. அதனால இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதுமே சுற்றுச்சூழல் மாதமாக எல்லா இடத்துலையும் ஒரு மரம் வையுங்க, ஏரி குளத்தை சுத்தம் பண்ணுங்க. நம்முடைய தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் எல்லோருமே, தன்னார்வ நண்பர்கள் இதை கையெழுத்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எதுவும் பயன் வரலைன்னா கூட அடுத்த கட்ட தமிழினம் நம்முடைய குழந்தைகள் இருக்காங்க. அவங்க காலகட்டத்தில் ஒரு வெப்பம் குறைந்தபட்சம் 4 டிகிரினாவது குறையும். திருச்செங்கோடுல சாதாரணமா நீ 37 டிகிரி 38 டிகிரி சாதாரணமா கொடுது. இதே வெப்பத்தை தொடர்ந்து நாம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆயுசை குறைய ஆரம்பிக்கும். அதனால நாம் சுற்றுச்சூழல்ல நாம் எல்லோரும் ஆர்வமாக பங்கெடுக்கணும். அது அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, மரம் வைக்கணும், கொஞ்சம் ஏரி குளத்தை சுத்தம் பண்ணணும், நம்ம ஊர்ல பசுமையை வச்சுக்கணும், நம்ம ஊர்ல பனைமரம் வைக்கணும். ஆழமா இருக்கக்கூடிய தண்ணீரை பனைமரத்தினுடைய வேர் மட்டும்தான் அதை ஆழமா இருக்கக்கூடிய இடத்துல வைக்கும். தண்ணி இன்னும் கீழே கீழே போயிட்டே இருக்கும். அதையும் நாம் செய்வோம் என்கின்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அது அரசியல் கட்சியில இருந்த பொழுதும் நாங்கள் இருந்திருக்கின்றோம். தன்னார்வலராக இருந்த பொழுதும் இருப்போம், தனி மனிதனாக இருக்கும் பொழுதும் இருப்போம். வருகின்ற காலத்துல மக்கள் நீங்கள் எங்களை நம்பி எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அப்பொழுதும் நாங்கள் இருப்போம் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வார்த்தையை சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து உரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.